Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Subhiyum Naanum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஈஸியான குழந்தைகளுக்கு பிடிச்ச குக்கீஸ் ரெசிபியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அழகா குட்டி குட்டியா காஃபி பீன் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு பாப்போம். இதை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நெஸ்கஃபேவோட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் 1/2 கப் சுகர் நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பவுடர் பண்ணி வச்சாதான் நம்ம பட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது சுகர் நல்லா கரைஞ்சி வரும். அடுத்தது ஒரு பவுலில் இன்றைக்கி நான் 50 கிராம்ஸ் ஆஃப் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் இருந்து முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டாக இருக்கும். இது கூட நம்ம 1/2 கப் பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் நம்ம 1 கப் மைதா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். இதை 1 கப் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எல்லாமே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி ஜலிச்சுக்கோங்க. கட்டிகள் ஏதாவது இருந்தால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஜலிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காஃபியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த கப்பிலேயே கொஞ்சமாக பால் ஊற்றி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு நம்ம மாவாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண உடனே நம்ம கையை வச்சு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா சாஃப்டான மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இதில் பட்டர் சுகர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது மெல்ட் ஆகி தண்ணியாக ஆகும். அதனால தான் இது செட் ஆகிறதுக்காக நம்ம 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இதை கையில் நல்லா உருட்டிட்டு ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கத்தியை வச்சு சென்டரில் ஒரு கொஞ்சமாக அழுத்தி விட்டுருங்க. அப்படி இல்லைனா டூத் பிக் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்பேச்சுலாவோட எண்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னொரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். கையிலேயே கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் பண்ணிவிட்டு நம்ம கத்தியை வச்சு லைட்டாக சென்டரில் அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். பார்க்கவே அழகாக காஃபி பீன் ஷேப்பில் இருக்குது. நீங்கள் இந்த பிஸ்கட்ஸ் எல்லாமே ஒரே ஷேப்பில் வரணும், ஒரே சைஸில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி நம்ம மாவை எடுத்துக்கலாம். அப்போ எல்லா பிஸ்கெட்டுமே ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் வருமோ. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கவே அழகாக நல்ல காஃபி பீன் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் காஃபி பீன் ஷேப்பில் குக்கீஸாக மாற்றி நம்ம ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ட்ரேல அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா செட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம அவனை சூடு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 180 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கிறேன். ஃபேரன்ஹீட்டில் நீங்கள் 350 ஃபேரன்ஹீட்டில் வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம பிஸ்கட்ஸ் அரேஞ்ச் பண்ணது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஓவனுக்குள்ளே வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பிஸ்கட்ஸ் வச்சு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வெளியே எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது. இது ஆறின உடனே நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக காஃபி பீன் ஷேப்பில் நமக்கு பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வீட்டில் காஃபி பீன் பிஸ்கட், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம காஃபி பீன் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அழகாக சின்ன சின்னதாக காஃபி பீன் ஷேப்பில் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இதை வீட்டில் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.